ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து ஒவ்வொரு சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 2011 இப்போ வரைக்கும் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸு வித் ரெஸ்பெக்ட் டு சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஆர்டரில் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட மேத்ஸ் கொஸ்டினில் பார்ட் 30. ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 39 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பிஓக்யூ மேத்ஸ் அப்படின்னு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வரிசையாக பார்த்துருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பார்த்தாலும் சரி தான், இல்லை வரிசையாக 1லேருந்து பார்த்தாலும் சரி தான், பட் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிருங்க. இது பார்த்து முடிச்சா தான் அப்கமிங் எக்ஸாம்ஸ் நீங்கள் 25 அவுட் ஆஃப் 25 நீங்கள் எடுக்க முடியும். சரியா? ஸோ ஒவ்வொரு பார்ட்லேயும் 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. 40 பார்ட் முடிச்சிட்டோம். 40 பார்ட் முடிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். எல்லாமே ஷார்ட்கட்டில் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ஓகே. இந்த பார்ட் 40ல் நீங்கள் என்ன கொஸ்டின் பேப்பர் பார்க்குறீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டினை பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். ஸோ வீடியோஸ் பாருங்கள். கொஸ்டின்ஸ் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா? சப்போஸ் உங்கள் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஷார்ட்கட்டில் ஈஸியாக போகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்போம். அதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A worked 3 times as fast as B and is able to complete a task in 24 days less than the days taken by B. Find the number of days in which they can complete the work together. A ஆனவர் B என்பதை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை B எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடியாது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் காண்பன்னு கொடுக்குறாங்க. ஸோ உண்மையில 2 பேர் இருக்காங்க, ஏபி அப்படின்னு சொல்லி 2 பர்சன்ஸ் இருக்காங்க. என்ன பண்ணா கம்பேர் பண்றான். எப்படி கம்பேர் பண்றான்னா, ஏ ஒர்க் 3 times as fast as பி. ஓகேவா? ஏ வந்து பி கம்பேர் பண்ணும்போது 3 times ஃபாஸ்ட், 3 மடங்கு ஜாஸ்தி. பிக்கு நான் 1ன்னு வச்சா ஏக்கு 3 போட்டுக்கலாம். பிக்கு நான் 10ன்னு வச்சா ஏக்கு நான் வந்து 30 போட்டுக்கலாம். பிக்கு 100ன்னு வச்சா 300 போட்டுக்கலாம். இதனால ஓகே. இல்லை பிக்கு வந்து √5 போட்டிங்கன்னா அதில் 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ ஏ = 3√5 எதுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் பிஏ கம்பேர் பண்ணா பியிலிருந்து ஏ வந்து 3 times ஜாஸ்தியாக இருக்கணுங்க, மறந்துடாங்க. சரியா? சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டைம்ஸ் மடங்கு இத்தனை % அப்படின்னு கொடுத்து என்ன அர்த்தம், உங்களுக்கு எஃபிஷியன்சி ஆற்றல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆற்றல் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி என்ன செய்ய முடியாது, சம் நீங்கள் செய்ய முடியாது. ஸோ ஆற்றல் இருந்து என்ன பண்ணீங்க, டேஸாக மாற்றணும். ஏன் டேஸாக மாற்றுறோம்? சாய்ஸ் பாருங்கள், எல்லாமே டேஸாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, கொஸ்டின் பாருங்கள், உங்களுக்கு 24 days அப்படின்னு சொல்லி டேஸ் அப்படிங்கிற அந்த வேர்டை கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் எஃபிஷியன்சி வச்சு நம்ம செய்யக்கூடாது, டேஸ் வச்சு நம்ம செய்யணும். சரியா? எப்படி கொடுத்து எஃபிஷியன்சி டேஸாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. ரெசிப்ரோக்கில் மாற்றி போட்டால் போதும். விச் மீன்ஸ் 1 இங்கே வந்துடும், 3 இங்கே வந்துடும். அப்போ ஏக்கு 1 day சொல்லிக்கலாம், பிக்கு நீங்கள் வந்து 3 days அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? இப்போ கொஸ்டின் பாருங்க, 2 பேரும் சேர்ந்து 24 days கம்மி அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன் பழைய கிளாஸஸ்ல, எப்பவுமே கொஸ்டின்ல கொடுத்த டேட்டாவை மேலே போடணும். மேலே என்ன போடுறீங்களோ அதே பேராமீட்டர் கீழே போடணும். ஸோ மேலே 24 என்ன அர்த்தம், ஏக்கும் பிக்கும் டிஃபரன்ஸ் மேலே போட்டிருக்கீங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, லெசன் கொடுத்துட்டாங்க இல்லையா? என்கிட்ட 50 ரூபா இருக்கும், உங்கள்ட்ட 70 ரூபா இருக்கு. 2 கம்பேர் பாருங்க, உங்களுக்கு 20 ஜாஸ்தியா இருக்கும், என்கிட்ட பாருங்க 20 கம்மியா இருக்கும். ஜாஸ்தியோ கூடுதலோ எனக்கு அமௌண்ட் அந்த ரேட்டுங்கிற மாற போற கிடையாது. ஓகேவா? சைன் மட்டும் தான் மாறும். ஏன் சைன் மாறுது? லெஸ்ஸோ மைனஸோ உங்களுக்கு 20 எப்படி வந்துச்சு, டிஃபரன்ஸ் எடுத்தா வரும். கரெக்டா? இங்க லெசன் கொடுத்துருக்காங்க இல்லையா, குறைவன் கொடுத்துருக்காங்க இல்லையா, குறைவாக கொடுத்தாச்சு இல்லையா, என்ன அர்த்தம், ஏக்கும் பிக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்ததான் அர்த்தம். உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்ன வருது, 3 - 2 வருதா? ஸோ மேலே என்ன போட்டீங்களோ அதே பேராமீட்டர் கீழே போகணும்னு சொன்னேன். மேலே ஏக்கும் பிக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்தனால நீங்களும் கீழே என்ன பண்ணிக்கணும், ஏக்கும் பிக்கும் டிஃபரன்ஸ் கீழே போட்டுக்கணும். என்ன விஷயம் கேட்குறேன் பாருங்க, 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் வேலையை முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்ல ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சுக்க நம்புறேன். 2 பேரும் சேர்ந்து சொல்லும்போது XY / X + Y ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். X1 எடுத்துக்கலாம், Y3 எடுத்துக்கலாம். ஸோ 1 × 3 / 1 + 3 போடுவீங்க. ஸோ 24/2 × 3/4 வரும். இதை கட் பண்ணால் 6 times, அப்புறம் இதை கட் பண்ணால் 3 times. ஸோ 3 × 3 = 9 days அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டி சாய்ஸ் அழகா ஆன்சர் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணிடுறாங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In the year 2015, ticket to the World Cup cricket match was 1500. This year the price has been increased 18%. What is the price of ticket this year கேட்குறாங்க. அதாவது 2015 தமிழ் பார்த்துக்கோங்க. 2015 வந்து உலகக்கோப்பை கிரிக்கெட் விளையாட்டு போட்டி போறீங்களா, அதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, 1500 சொல்லி டிக்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு அடுத்த வருஷம் என்ன ஆகுதுன்னா 18% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அந்த டிக்கெட் ரேட்டை 18% ஜாஸ்திப்படுத்துறாங்க. ஸோ 18% ஜாஸ்தி படுத்தினா எனக்கு இந்த வருஷம் டிக்கெட்டுக்கு ரேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ ஸ்டார்டிங் என்ன ரேட் இருக்குது 1500 ரூபா அப்படின்னு சொல்லி டிக்கெட் ரேட் இருக்குது. 18% கூடுது. ஓகேவா? அப்போ 18% கூடுன்னு சொல்லாமல் என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து டேரெக்டாக 111 போட்டுதான். காரணம் 18% கூடுதா. ஸோ கூடுன்னு சொன்னால் என்ன பண்ணிக்கணும், 100லேருந்து 12 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 112 by 100 அப்படி போட்டால் எனக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் இந்த இடத்த பாருங்கள், 2 0 கேன்சல் பண்ணுவேன்னா அது 15 × 118 அப்படிங்கிறத போட்டு பெருக்கி கொண்டு வர கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஏன்னா கஷ்டமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவேன், அதே 1500 இன்ட்டு 112 போடலாம், டேட் ஆன்சர் கிடச்சிரும். பட் 18% ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ டேட்டை வெறும் 18 மட்டும் நான் போடுறேன். ஏன்னா எனக்கு வந்து இங்கே 3 டிஜிட் 3 இலக்க எண் இருக்குது. பட் இங்கே என்ன இருந்திருக்கு, 2 டிஜிட் நம்பர் தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், 15 × 18 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்குறேன். எப்படி ஈஸியாக இருக்கும், ஸோ 15 5ல் முடியுதா, 18 வந்து ஈவன் நம்பரா, ஸோ 15 டபுள் பண்ணால் 30, 18 பாஞ்சு 9, ஸோ 30 × 9, ஸோ 3 × 9 போட்டால் 27, ஒரு 0 சேர்க்கணும். ஸோ என்ன கிடச்சிரும், 270 கிடச்சிரும். இந்த 270ங்கிறது ஆக்சுவல் ஆன்சர் கிடையாது. என்ன அர்த்தம், நீ வெறும் 18% ஜாஸ்தியாகுது. அப்போ வெறும் 18% ஜாஸ்தியாக இருக்குன்னா வெறும் 270 ரூபா உங்களுக்கு ஜாஸ்தி படுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அவன் கேட்கறது டிக்கெட் ப்ரைஸ் கேட்குறான். ஆல்ரெடி ரேட் என்ன 1500, இப்போ 270 ஜாஸ்தி படுத்துறாங்க. ஸோ 1500 270 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1770ன்னு சொல்லி சி சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர் வரும். ரொம்பவே ஒரு ஈஸியான கொஸ்டின், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை போட்டால் டேரெக்டாக கிடச்சிரும் 1770. ஆனால் கேல்குலேஷன் இன்ட்டு பண்ண கஷ்டமாக இருக்குங்கிறனால ஃபஸ்ட் 15 மட்டும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆட் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், அந்த 100 கூட 18% ஜாஸ்தி ஆட் பண்ணுறோம். இனிமேல் சேம் தான், கான்செப்ட் சேம் தான். பட் கேல்குலேஷனுங்கிறதுக்காக நம்ம 2 தான் பார்த்துருக்கோம். பட் 2ல் இதான் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நீங்கள் அப்படி தான் எக்ஸாமில் 2 மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் பார்த்தோன்னு சொல்ல தெரியணும், இப்படி பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும், இப்படி பண்ணால் கொஞ்சம் லென்த்தாக போகும், கேல்குலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய எக்ஸாம்ஸ் போட்டு பழகிட்டுனா ஈஸியாக வந்துடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் 1³ + 2³ + 3³ அப்படி k³ வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 44,100 கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 + 2 + 3 + k அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ எனக்கு நம்பர்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் 7 நம்பர் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கியூப்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்து அதை கியூப் பண்ணாங்கன்னா அது ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா, n × n + 1/2 the whole square அப்படின்னு ஃபார்முலா. the whole square அதான் ஃபார்முலா கியூபுக்கு. சரியா? நான் எவ்வளோ கொடுத்துட்டான், 44,100 அப்படின்னு கொடுத்துட்டான். கொடுத்துட்டு என்ன கேட்குறான், 1 + 2 + 3 + up to k வரைக்கும் என்னன்னு கேட்குறான். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸுக்கு மட்டும் இது கியூப்னு சொல்லியாச்சுன்னா இந்த ஃபார்முலா, இயல்புகள் மட்டும் அதை நீங்கள் சம் பண்ணுறீங்க அப்படின்னு கொடுத்த ஃபார்முலா என்ன, n × n + 1/2. அப்போ n × n + 1 ஹோல் ஸ்கொயருக்கு இந்த வேல்யூனா இதை மட்டும் கேட்குறான். இப்போ என்ன பண்ணுறேன், இதை மட்டும் எக்ஸ்னு வச்சுக்கலாமா. அப்போ எக்ஸ்னு வச்சுக்கிட்டா என்ன வரும், இது கிளியராக சொல்கிறேன். ஓகேவா? x² = 441 சொல்லிட்டீங்க. இதில் என்ன பண்ணணும், நீங்கள் எக்ஸை மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ரூட் போட்டுக்கலாமா. ஸோ 441 சொல்லுவீங்களா. அப்போ ரூட் எடுத்தால் கிடைக்கிற ஆன்சர் எனக்கு என்ன வரும், 2 0க்கு 1 0 போட்டுக்கலாம். 441 சொல்லும்போது 21 ஸ்கொயர் வேல்யூ x = 210 சொல்லி ஏ சாய்ஸ் நீங்கள் ஆன்சர்ட்டு போடுவீங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. ஆனால் ஃபார்முலா தெரியல அப்படின்னா மாட்டிக்கிடுவீங்க. டக்குன்னு நீங்கள் 4410 கியூப்னு இருக்கு, இதை வந்து நீங்கள் இந்த கியூப்னு போடக்கூடாது, தப்பாக போயிடும். ஸோ இதான் ஃபார்முலா, இந்த ஸ்கொயர் தான் வரும். ஸோ ரூட் தான் எடுக்கணும், மறந்துடாங்க, மாட்டிக்கிடுவீங்க. கரெக்டாக ப்ராப்பராக போடுங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் அருமையான கொஸ்டின். வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் தி சீக்வன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. கொஞ்சம் ரோமன் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி கேட்குற ஒரு கொஸ்டின். ஸோ இது உங்களுக்கு தெரியும், v அப்படிங்கிற 5 உங்களுக்கு தெரியும், எக்ஸுங்கிற 10 உங்களுக்கு தெரியும், டபுள் எக்ஸ்னா ஒரு எக்ஸ் 10, அப்போ 2 எக்ஸ்னா 10 + 10 20 போட்டுக்கலாம். அப்போ XL இருக்கு. XL அப்படிங்கிற வேல்யூ என்ன அப்படின்னு கண்டிப்பாக தெரியணும். இது தெரியறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ரோமன் லெட்டர் 1 இது உங்களுக்கு தெரியும், என்னது 1ன்னு தெரியும். கரெக்டாக? ஸோ வீன்னு போட்டால் உங்களுக்கு தெரியும், என்னென்னு தெரியும், 5ன்னு தெரியும். இதெல்லாம் பிரச்சனை வராது. அப்புறம் எக்ஸ்னு போட்டால் உங்களுக்கு தெரியும், 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்போம், 10 போட்டுருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு 100 அப்படின்னா சி அப்படின்னு சொல்லுவாங்க. 100க்கு உங்களுக்கு செஞ்சுரி சி அப்படின்னு சொல்லிக்கலாமா. அதுக்கப்புறம் உங்களுக்கு டி அப்படின்னு மென்ஷன் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க, 500 அப்படின்னு சொல்லிக்கலாமா. இதான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே எல் மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, எல் அப்படின்னா உங்களுக்கு 15 சொல்லிக்கலாம். ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு எம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 1000 சொல்லிக்கலாம். இந்த மாதிரி இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்ட ஆன்சர் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு இன்னொன்று சொல்கிறேன். இப்போ இந்த 10 எக்ஸ்னா உங்களுக்கு 10ன்னு தெரியும். கரெக்டாக? எக்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 1 போடலாம், ரைட் ஹேண்ட் சைடு 1 போடலாம். இப்போ எக்ஸோடைய ரைட் ஹேண்ட் சைடு 1 போடுறேன். அப்போ 10 + 1 இது 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ எக்ஸ் 1 இருக்கு, அப்போ 11 உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு 9 உங்களுக்கு தெரியும். ஆனால் ஏன் 11 ஏன் 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸுங்கிறதுக்கான வேல்யூ உங்களுக்கு தெரியும் 10, இது 1ங்கிற 1 உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு 10 இருக்கு, அதுக்கப்புறம் 1 இருக்கு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எனக்கு 1 இருக்கு, அப்புறம் 10 இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் அப்புறம் சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா அந்த 2 வேல்யூஸை ஆட் பண்ணி 11 போட்டுக்கலாம்.
ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் அப்புறம் பெரிய நம்பர்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க 9 சொல்லி போட்டிருப்பீங்க. இந்த கான்செப்ட் மறந்துக்கூடாது. ஃபஸ்ட்டு பெருசுனா உங்களுக்கு ப்ளஸ் பண்ணி போடுவீங்க. ஃபஸ்ட்டு நம்பர் சின்னதாக இருந்ததுன்னா அது மைனஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. சரியா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ் உங்களுக்கு தெரியும், என்னது 10ன்னு தெரியும். 7 என்ன உங்களுக்கு தெரியுமா? என்ன இருக்குது? 7 உங்களுக்கு என்ன வரும்? 15 வரும். ஸோ எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு உங்களுக்கு பெரிய நம்பராக இருக்குது, செகண்டு சரி ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் இருக்குது, செகண்ட் என்ன இருக்குது? பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? மைனஸ் பண்ணணும். 5, 10, 20 இங்கே என்ன வந்து உங்களுக்கு 14 வந்திருக்கும். கரெக்டாக நான் 15 மைனஸ் 14 போட்டுக்கலாம் இல்லையா? டக்குன்னு 16 போட்டுறக்கூடாது. எல்எக்ஸ்னா 60, எக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும்? உங்களுக்கு 14 வரும். ஃபஸ்ட் சின்ன நம்பர் அப்போ பெரிய நம்பர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். அப்போ என்ன சீக்வன்ஸ் போகுது? 5 × 2 × 2 × 2. ஸோ 40 கூட × 2 போட்டால் 18 வரணும். சாய்ஸ் பாருங்கள், 18 இருக்கா? எங்கேயுமே 18 இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? எந்த சாய்ஸ் 18 வரும்? டீகோட் பண்ணணும். டீகோட் பண்ணலாம். எல்லுன்னு இருக்குது. எல்லுக்கு என்ன 50யா? எக்ஸுக்கு என்ன 10னா? ஃபஸ்ட்டு பெருசு சின்னது. அப்போ என்ன ஆட் பண்ணுவீங்க? அப்போ எல்எக்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன கிடச்சா உங்களுக்கு 16 கிடச்சிரும். இங்கே பாருங்க, எல்லுக்கு என்ன வரும்? 50, எக்ஸுக்கு 10, இன்னொரு 10, ஃபஸ்ட்டு பெருசு இருக்குது. அப்போ எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 50 + 10 + 10 70. அவ்வளோதான். எக்ஸ் சின்னு இருக்குது. எக்ஸுக்கு 10ன்னு தெரியும். சிக்கு என்ன? செஞ்சுரி 100 உங்களுக்கு தெரியும். சரி ஃபஸ்ட்டு சின்ன நம்பரு அப்புறம் பெரிய நம்பர். 110 போட்டக்கூடாது. ஃபஸ்ட் சின்ன நம்பர் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட் எக்ஸ் சின்ன நம்பர் தானே, சி பெருசு 100 பெரிய நம்பர் தானே. அப்போ ரெண்டு மைனஸ் பண்ணால் எக்ஸி அப்படின்னு சொல்லி என்ன கிடைக்கும்? 19 கிடைக்கும். இதை பாருங்கள், எல்லுன்னு இருக்குது. எல்லுக்கு 50, எக்ஸுக்கு 10, எக்ஸுக்கு 10, எக்ஸுக்கு 10. இதான் பெருசு, அப்புறம் சின்னதாக இருக்குது. 50 + 10 + 10 போட்ட ஆன்சர் உங்களுக்கு 18 கிடைக்கும். 18 தேவைப்படுது. ஸோ ஆன்சர் உங்களுக்கு சி சாய்ஸ் வரும். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் மிஸ் பண்ணீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ரோமோட்டர் பேஸ் பண்ணி 2015 கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பியும் 2017 கொஸ்டின் கேட்டாங்க. அதை வந்து உங்களுக்கு கோடிங் டீகோடில் கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் அட்வான்ஸாக போய் இந்த மாதிரி சீரிஸ் கொடுத்துன்னு கேட்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு தெரிஞ்சு வைங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஒரு சட்டம் பண்ணிக்கிட்டான். இவ்வளோதான் விஷயம். ப்ளஸ் எப்படி நீங்கள் நம்பரை பிரித்து பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்சர் போட்டுக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, சம் ஆஃப் நம்பர் இஸ் 36 அப்படின்னு கொடுக்குறாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த நம்பர் exceeds another by 8. தென் ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் நம்பர். இரண்டு எண்களின் கூடுதல் மதிப்பு 36. மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் எனில் அந்த எண்களின் சிறிய எண்ணை காண்க. நம்பர் இருக்கு, அந்த நம்பர் ஆட் பண்ணவங்க 36. சரியா? அந்த ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை காட்டிலும் எப்படி இருக்கு? 8 ஜாஸ்தியா இருக்கு. 8 ஜாஸ்தியா இருந்தா எனக்கு சின்ன நம்பர் என்ன அப்படின்னு கேட்கறான். என்ன அர்த்தம்? கொடுத்துக்க 4 சாய்ஸுமே என்ன சாய்ஸா இருந்திருக்கும்? ஸ்மாலஸ்ட். அதான் கேட்குறான். ஃபைன் ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்குறான்னு என்ன அர்த்தம்? கொடுத்துக்க 4 சாய்ஸுமே ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்க போகுது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? கொடுத்துக்க சாய்ஸை வச்சு என்ன பண்ணலாம்? நீங்கள் பிக்கஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ 14 இருக்கா? இந்த 14க்கும் இன்னொரு நம்பருக்கும் 8 ஜாஸ்தியாக இருக்கணும். எச்சிரான்னு சொல்லிட்டான். 14 + 8 அப்படின்னு நான் போட்டு பார்க்குறேன். ஸோ 14 + 8 அப்படின்னு சொல்லி என்ன கிடைக்கும்? எனக்கு 22 கிடைக்கும். அப்போ ஒரு நம்பர் 14, இன்னொரு நம்பர் 22 இருந்துச்சுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 36 கிடச்சுன்னா ஆன்சர் என்ன போட்டுக்கலாம்? 8 சாய்ஸ் போட்டுக்கலாம். கிடைக்குமா? 14 இருக்கு, 22 இருக்கு, 4 + 6, 1 + 2 3. ஆமாம், கிடைக்குது. ஆன்சர் கரெக்டாக முடிஞ்சு போச்சு. இன்னொரு சாய்ஸ் எப்பயும் பாருங்களா? 20 இருக்கா? இது ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வர இன்னொரு நம்பர் கம்பேர் பண்ணும்போது 8 ஜாஸ்தியாகும், 28 வந்திருக்கும். அப்போ 28 20 ஆட் பண்ண இப்போ தான் வரணும். வருமா? வராது. 48. ஸோ தப்பு வராது. இந்த சாய்ஸ் வராது. கண்டிப்பாக உங்கள் ஏஜ் சாய்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்து ஆன்சர் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The number of 3-digit number that are divisible by 2 but not by 4. சரியா? ஸோ 3 இலக்கு எண் வேணும். அந்த நம்பர் வந்து 2ஆம் வாய்ப்பாடுக்கு வகுப்படணும். ஆனால் 4ஆம் வாய்ப்பு வகுப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ எப்படி செய்யலாம்? வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ மொத்த நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு 1லேருந்து 1000 வரை இருக்குது. ஓகேவா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இந்த 1 to 1000 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதில் வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து 1 டிஜிட் நம்பர் வரும், 2 டிஜிட் நம்பர் வரும், அப்புறம் 4 டிஜிட் நம்பர் வரும், அப்புறம் 3 டிஜிட் நம்பர் வருது. அதான் நமக்கு தேவைப்படுது. கரெக்டா? அப்போ இந்த 1 to 1000க்குள்ள நமக்கு எத்தனை 3 டிஜிட் நம்பர் இருக்கு, 3 இலக்க எண் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? இவன் 1லேருந்து 99 இருக்கு இல்லையா? அது என்னதான் 2 டிஜிட் நம்பர் இருக்கும், 1 டிஜிட் நம்பர் இருக்குமா? அதை விட்டுடலாம். அது போய் 1000 இருக்கு பார்த்தீங்களா? அது 4 டிஜிட் நம்பரையும் விட்டுடலாம். ஸோ மொத்தம் இங்கே 99 நம்பர், இங்கே ஒரு நம்பர். மொத்தம் எனக்கு 1லேருந்து 1000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு 100 நம்பர் அவுட். ஸோ 1000லேருந்து 100 கழிச்சு எனக்கு மொத்தம் 3 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை வருது? 900 நம்பர்ஸ் எனக்கு வருது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 1லேருந்து 20 வரைக்கும் எத்தனை நம்பர் 2ஆம் வாய்ப்பாடுக்கு வகுப்படும் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவீங்க. 10ன்னு சொல்லிடுவீங்க. கரெக்டாக? ஏன்னா ஒவ்வொரு 2 நம்பர்ஸ் ஒருக்கா ஒன்று வர நம்பர்ஸ் வந்து 2ஆம் வாய்ப்பாடு கட் ஆகும். சரியா? அது எப்படி போட்டுக்கலாம்? இது 120 சொன்னால் ஈஸியாக போட்டீங்க. எப்படி 10 வந்துச்சு? 20 இருக்கா? 20 கூட 2ஆல் டிவைட் பண்ண நம்பர்ஸ் by 2 போட்டுக்கலாம். சப்போஸ் இதே 20 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? 20 நம்பர்ஸ்க்குள்ள எத்தனை நம்பர்ஸ் 4க்கு டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்து 20/4 போட்டால் போதும். ஸோ 5 நம்பர் உங்களுக்கு 20 கட் ஆகும். கரெக்டாக? அதே மாதிரி இந்த 9 நம்பர்ஸ் இருக்கா? இந்த 900 நம்பர்ஸில் எத்தனை நம்பர் எனக்கு 2 கட் ஆகும் அப்படின்னு பார்த்தா 900/2 போடுவீங்க. ஸோ 450 நம்பர்ஸ் எனக்கு 2க்கு கட் ஆகும்.
திருப்பி எத்தனை நம்பர்ஸ் 4 கட் ஆகும் அப்படின்னு பார்த்தா 900/4 போட்டு பார்க்கலாமா? போட்டு பார்த்தா 225 அது கண்டிப்பாக 220 நம்பர்ஸ் என்ன எனக்கு கண்டிப்பாக 4 கட் ஆகும். நான் என்ன விஷயம் கேட்குறான், 4 கட் ஆகக்கூடாதுன்னு கேட்குறான். ஸோ 450 நம்பர்ஸ் எனக்கு 2 கட் ஆகுது. அதில் எனக்கு வந்து 4 கட் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. 4 கட் ஆகிற நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை மைனஸ் பண்ணால் பாக்கி இருக்கிறது 4க்கு கட் ஆகாத நம்பர்ஸ் கிடச்சிரும், 2க்கு கட் ஆக நம்பர்ஸ் கிடச்சிரும். ஸோ 450 மைனஸ் 2 போட்டு பார்த்தீங்கன்னா 225. ஏன்னா செக் பண்ணி பாருங்களா, 1 to 20ல் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20 வந்து கட் ஆகும். 4 கட் ஆகும்னு சொல்லும் போது 4 வரும், 8 வரும், அதுக்கப்புறம் 12 வரும், 16 வரும், 20 வரும். கரெக்டா? இப்போ 4 கட் ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லையா, என்ன பண்ணலாம்? 20/2னா 10 வருமா, 20/4 அப்படின்னா 5 வருமா? கரெக்டு தானே? ஓகேவா? ரெண்டு மைனஸ் பண்ணுங்க. 10 - 5 5 தானே? நம்பர்ஸ் பாருங்க, 1, 2, 3, 4, 5. இந்த 5 நம்பர்ஸும் 2க்கு கட் ஆகும், 4 கட் ஆகாது. சொல்ல புரியுதா? அதே கான்செப்டை நம்பர்ஸ் பெருசாக இருந்தாலும் அதே கான்செப்ட் தான். ஸோ 4 மட்டும் கண்டுபிடிச்சிங்க, 2க்கு மட்டும் கண்டுபிடிச்சிங்க, ரெண்டையும் மைனஸ் பண்ணி பாருங்க, ஆன்சர் உங்களுக்கு 225 ஈஸியாக கிடைக்கும். ஒரு சம் புரியலையா, நம்பர் சின்னதாக அப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் சம் நீங்கள் கன்செப்ட் பண்ணி போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் லாம்பிக் இஸ் ரிட்டன் அஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா, அப்புறம் டைமண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளைண்டு கேட்குறாங்க. இது ஒன்றுமே இல்லை, வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க, நான் லைவ்னால அப்படியே கொண்டு போயிடுறேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி திங்க் பண்ணி பாருங்கள் சரியா. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கம்பேரிசன் தான். ஓகேவா? ஸோ பைண்டு கேட்குறானா, ஸோ பைண்டுக்கு பி என்ன இருக்கா, ஸோ 8 டைம் சேர்ந்து 3 இருக்கா, ஸோ 3 என்ன 7 இருக்கா, அப்போ கண்டிப்பாக முதல் ஆன்சர் 7 தான் வரப்போகுது. ஓகேவா? அப்போ எல்லாமே சேமாக இருக்குது. நான் லாஸ்ட் மட்டும் பார்க்குறேன். டின்னு இருக்குது, டி எங்கே இருக்குது, டி என்ன டைமண்ட் இங்கே இருக்கா, அப்போ டினா 2 வரணும். ஸோ லாஸ்ட்டில் 2 வரணும், அப்போ கண்டிப்பாக இந்த ஏஜ் வராது. அப்புறம் ஏஜ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னன்னு இருக்குது, என் எங்கே இருக்குது, என்ன கம்பேர் பண்ணால் என் இங்கே இருக்கா, அப்போ லாஸ்ட் செகண்டா, லாஸ்ட் வந்து செகண்ட் பாருங்க 9 இருக்கா, அப்போ கண்டிப்பாக 7, 8, 6, 9, 2 தான். ஏன்னா 9 இருக்குது, 2 இருக்குது, 7 இருக்குது, ஏதாச்சும் 2 3 செக் பண்ணால் போதும். ஸோ 8 சாய்ஸும் கட் வர மாதிரி இருக்குது. ஸோ ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணலாம், 8 சாய்ஸ்னு ஈஸியாக போட்டுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் ப்ளஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டூ, மைனஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவைடு அப்படி கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு ஒரு இக்குவேஷன் கொடுத்து அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆன்சர் கேட்குறாங்க. சரியா? சரி பார்க்கலாமா? ஸோ 12 போட்டுக்கலாம். ஸோ மைனஸுக்கு என்னென்னு கொடுத்துட்டான், உங்களுக்கு டிவைடும் கொடுத்துட்டான். ஓகேவா? அப்போ டிவைட் பை 3 போட்டுக்கலாம். ரைட்டா? அடுத்த ப்ளஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, இன்டூ. ஸோ இன்டூ போடுவீங்க 5. அப்போ இன்டூக்கு என்ன கொடுத்துருக்கான், ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 20. சால்வ் பண்ண ஆன்சர் போர்ட் மாஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், மாற்றி மாற்றி பண்ணிடக்கூடாது. ஸோ ப்ராக்கெட்டு, ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் அப்படி ஆன்சர் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ண ஃபஸ்ட் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ 4 டைம்ஸ். அப்புறம் இன்டூ ப்ளஸ் வந்து இன்டூ தான் பண்ணணும். ஸோ 4 × 5 20, 20 + 20 உங்களுக்கு 40 சொல்லி ஈஸியாக ஏ சாய்ஸ் ஆன்சர் வரும். ஈஸி கொஸ்டின் தானே? சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த 2 கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ். 2 அடுத்தடுத்த இரு இயல் எண்களின் கூடுதல் சவுண்டை வரணும் எனில் அவ்விரு எண்களை காண்க. நம்பர் இருக்கு, அடுத்தடுத்த வரணும், இயல் எண்களாக வரணும், ஆட் பண்ண சவுண்டை வரணும். நீங்கள் சாய்ஸ் பார்த்து போட்டுக்கலாம். சரியா? 35, 40 அடுத்தடுத்து வருதா, வரல. 36, 39 அடுத்தது வருதா, இல்லை. 38, 39 அடுத்தது வருது, நேச்சுரல் நம்பர் தான். ஆட் பண்ணால் 8 + 8 = 16, 9 இருக்குது, 7 முடியணும். என்ன இருக்குது, 5 முடியுது. கண்டிப்பாக இது வராது, இது வராது, இதான் வர முடியும். அடுத்தடுத்து வருது 37 + 38 ஆட் பண்ணி பாருங்கள். 7 + 8 5 வந்துடும். ஸோ 6 இருக்கும், +1 7. ஸோ கரெக்டாக வந்துடும். ஸோ ஆன்சர் 37, 38 வரும். ஸோ சாய்ஸ்லேருந்து செக் பண்ணி பார்த்து ஆன்சர் நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். சரியா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அமுதா கேன் வியூ சாரி இன் 18 days. அமுதா பர்சன் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, 18 நாளில் ஒரு சேர் நெய்ய முடியுது. அஞ்சலிங்க பர்சன் பார்த்தீங்கன்னா அந்த அமுதா கம்பேர் பண்ணும்போது ட்வைஸ் இருக்காங்களாம். 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாட்களில் அந்த சாரி செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இதே பார்ட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு கொஸ்டின் பார்த்தோம், ஏபி கம்பேர் பண்ணும்போது 3 டைம்ஸ் பார்த்தீங்களா, அதே மாடல் கொஸ்டின் தான். ஸோ 2 பேர் இருக்காங்க, ஒன்று அமுதா, இன்னொருத்தவங்க அஞ்சலின்னு இருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அமுதா கம்பேர் பண்ண அஞ்சலி உங்களுக்கு ட்வைஸாக இருக்கான்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்னது தான், எஃபிஷியன்சி செய்யக்கூடாது, டேஸாக மாற்றணும். ஸோ மாற்றுறதுக்கு என்ன பண்ணால் போதும், ரெசிபிள் மாற்றி போட்டால் போதும். அதுக்கப்புறம் கொஸ்டினில் கொடுத்துக்க மேலே போடணும். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அமுதா அப்படிங்கிற பர்சனுக்கு 18 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அமுதாக்கு என்ன டேஸ் வருது, 2 days வருது. இன்டூ 2 பேரும் சேர்ந்து பண்ண நாட்கள் கேட்குறாங்க. சேர்ந்து பண்ண ஃபார்ம் என்ன, XY / X + Y போடுவீங்க. 18/2 இன்டூ 2/3 போடுவோம். ஸோ இதனை கேன்சல் ஆகி போயிடும். ஸோ கட் பண்ணால் 6 டைம்ஸ். ஆன்சர் உங்களுக்கு 6 days அப்படின்னு சொல்லி ஈஸியாக அழகாக ஏ சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ 2 பைப் இருக்குது, 2 pipes A and B.
அது வந்து ஒரு தொட்டியை வந்து 18 மினிட்ஸில் ஃபில் பண்ணது, இன்னொரு பைப் வந்து 24 மினிட்ஸில் ஃபில் பண்ணது. ரெண்டுமே சேர்ந்து ஓப்பன் பண்ணுறீங்க சரியா. எப்போ வந்து எனக்கு பி அப்படின்னு பைப்பை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த பைப் வந்து 12 மினிட்ஸை கம்ப்ளீட் ஆகணும். ஸோ பைப் இந்த டேங்க் வந்து 12 மினிட்ஸை கம்ப்ளீட் ஆகணும். ஸோ 12 மினிட்ஸை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நான் எப்போ வந்து பி அப்படிங்கிற பைப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ரொம்ப ரொம்ப ஈஸி சரியா. ஸோ புரிஞ்சு போடுங்க, ஈஸியாக வந்து ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா, பார்த்துக்கலாமா. ஸோ முடிஞ்சுன்னா ஓகேவா, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் சரியா. ஆன்சர்ஸ் கிடச்சுன்னா நல்ல விஷயம், கிடைக்காட்டி வீடியோ கன்டினியூ பண்ணிவிட்டு ஆன்சர் நீங்கள் போட்டுக்கோங்க சரியா. சரி பாருங்கள், 2 பைப் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 80 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க, இன்னும் உங்களுக்கு 25 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. என்ன பண்ண, 2 உங்களுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க ஓகேவா. 18க்கும் 24 எல்சிஎம் என்ன வரும் எடுத்தீங்கன்னா 72 வரும் ஓகேவா. ஸோ 18லேருந்து 72 வரதுக்கு எத்தனை டைம்ஸ் இருக்குது, 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ 4 பார்ட்டும் போட்டுக்கலாம். ஸோ 24க்கு வந்து உங்களுக்கு 7 வரதுக்கு 3 வரும். 3 பார்ட் அப்படின்னு போட்டுக்கலாம் சரியா. இப்போ என்ன கொடுத்துட்டான் பாருங்கள், தெளிவாக கொடுத்துட்டான். ஸோ ஏங்க பி எப்போ கட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து எனக்கு 12 மினிட்ஸ் அந்த டேங்க் ஃபில் பண்ணுறேன்னு கொடுத்துட்டான் சரியா. அப்போ எனக்கு 4 அப்படிங்கிறது கட் பண்ணலை. ஸோ 4 இன்ட்டு அந்த 12 மினிட்ஸை போட்டுக்கலாம் ஓகேவா. அதுக்கப்புறம் ப்ளஸ் இந்த 3 பார்த்தீங்களா, ஏன்னா பிங்கிற பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ண போகிறீங்க. ஸோ ஆஃப் பண்ண போகிறீங்க. ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் போட்டுக்கலாமா, கண்டுபிடிங்க எப்போ அந்த 5 ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸும் போட்டோம் கண்டுபிடிக்கிறதுக்காக சரியா. ஸோ டோட்டல் டைம் என்னது உங்களுக்கு 72 பார்ட்டுன்றது, அதை நீங்கள் போட்டுக்கலாம் சரியா. ஸோ 12 into 4 48 plus 3h is equal to 72. அப்போ 3h equal to 72 minus 48 போடுவீங்க. ஸோ மைனஸ் பண்ணால் 3h is equal to 24. ஆட்டோமேட்டிக்காக h is equal to 8 அப்படின்னு சொல்லி அழகாக ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின், புரிஞ்சு போடுங்க, ஈஸியாக கிடைச்சிடும் சரியா. அந்த பைப் இருக்குது, டைம் கொடுத்துட்டாங்க, ஒரு பைப் அடைக்கணும், எப்போ அடைக்கணும்னு கேட்குறாங்க. அந்த டேங்க் வந்து 12 மினிட்ஸில் ஃபில் ஆகிறதுக்கு டைம் கேட்குறாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The volume of cylinder is 448 pi centimeter cube and height கொடுத்துட்டாங்க. Calculate this curved surface area கேட்குறாங்க சரியா. ஒரு உருளையின் கன அளவு 448 பை சென்டிமீட்டர் கியூப் மற்றும் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் வலைப்பரப்பு காண்க சரியா. என்ன பண்ணலாம், ஸோ curved surface area, ஸோ CSA எவ்வளோ உங்களுக்கு 2 pi r h அப்படின்னு கொடுத்துருக்கான். ஃபார்ம் உங்களுக்கு தெரியணும் சரியா. சரி, அவன் என்ன கேட்குறான், சரி கேட்குறது CSA கேட்குறான். என்ன கொடுத்துட்டான் உங்களுக்கு, வால்யூம் கொடுத்தாச்சு. ஸோ வால்யூம் ஃபார்முலா என்ன, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பானத்தையும் செய்ய முடியாது புரிஞ்சுக்கோங்க. ஸோ பை ஆர் ஸ்கொயர் ஹைட்ஸ் எவ்வளோ கொடுத்தாச்சு, 440 பை கொடுத்துருக்கானா. ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 448 பை இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு மார் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ட்டு ஆர் ஸ்கொயரு ஹைட்டை கொடுத்தாச்சு. ஸோ பை உங்களுக்கு கேன்சல் ஆகி போயிடும். திருப்பி 7 கேன்சல் பண்ணி பார்க்கலாமா, கேன்சல் ஆகுமா, கேன்சல் ஆகும் நம்புவோம். ஸோ 7 கட் பண்ணால் உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் கட் ஆகும், 7க்கு வந்து உங்களுக்கு ஒரு 6 டைம்ஸ் கட் ஆகுமா. ஸோ 42. ஸோ உங்கள் 2 வரும், 44 2 டைம்ஸ் 2 பேலன்ஸ் இருக்கும், அப்புறம் 4 டைம்ஸ் வரும் சரியா. ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 வரும். அப்போ ஆர் ஈக்குவல் டு ரூட் எடுத்தீங்கன்னா 8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஆர் பற்றி கேட்கல, அவன் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ உருளையின் வலை பரப்பளவு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ண போதும், சிசி ஃபார்ம் தெரியும் இல்லையா. ஸோ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் தெரியும் 8, ஹைட் உங்களுக்கு தெரியும் 7. ஸோ 7 கேன்சலாக போயிடும். ஸோ 2 இன்ட்டு 22 இன்ட்டு 8 போட்டு இன்ட்டு பண்ணி போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபுல்லாக இன்ட்டு பண்ணணுமா, இன்ட்டு பண்ணி ஆகும். சப்போஸ் லாஸ்ட்டில் 2 எண்டாக என்ன பண்ணிக்கலாம், 8 into 2 16, 16 into 2 லாஸ்ட் மட்டும் இருக்குங்க. லாஸ்ட் நம்பர் என்ன வருதோ ஆன்சர் போட்டுக்கலாம். பட் இங்கே எல்லா நம்பரும் கூட முடியும்னால கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சால் போட்டாகணும். கரெக்டாக ப்ராப்பராக இன்ட்டு பண்ணுங்க. 22 into 2 into 8 into 8 போட்டு 8 இன்ட்டு சாரி, அதாவது இது 2 இன்ட்டு 22 8 தான். இந்த 3 நம்பர் தான். இந்த 3 நம்பர் இன்ட்டு பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் உங்களுக்கு 352 கிடைக்கும். ஈஸி கொஸ்டின் பார்த்துக்கோங்க சரியா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இண்டஸ்ட்ரியல் மெட்டாலிக் பக்கெட் இஸ் ஷேப் ஆஃப் ஃப்ரஸ்டம். ஒரு பீஸ் இருக்குது, ஃப்ரஸ்டம் ஷேப்னு சொல்லியிருக்காங்க. டாப் அண்ட் பான் டைமீட்டர் கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஹைட்டும் கொடுத்தாச்சு. அவன் என்ன கேட்குறான், சிஎஸ்ஏ கேட்குறான். ஒரு பக்கெட்டோடைய கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறான் சரியா. சரி, ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்த்தீங்களா, சிஎஸ்ஏ. அது ஃபார்முலா என்ன, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன, பை இன்ட்டு ஆக்சுவலாக சாதாவாக ஒரு கோன் கொடுத்தா பையார்னு போட்டுருவோம் சரியா. ஃப்ரஸ்டம் சொன்னால 2 டயமீட்டர் வரும், 2 ரேடியஸ் வரும். அதில் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் போட்டுக்கலாமா, இன்டு எல் போட்டுக்கலாம் இல்லையா. அடுத்து இஸ் ஈக்குவல் டு சால்வ் பண்ணுவோம். ஸோ 22/L போடுவீங்க. ஸோ ஆர் சாரி, இது வந்து டேட்டாஸ் மிஸ் ஆகுது. ஓகே, இதில் வந்து ஆர் தெரியும் எடுத்துக்கலாம். இந்த டயமீட்டர்லேருந்து ஆர் எடுத்துக்கலாம், ஸ்மால் எடுத்துக்கலாம். எல் தெரியாது, எல் கண்டுபிடிக்கணும் சரியா. சரி ஓகே, எல் ஃபார்முலா என்ன, எல் ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் ஹைட் ஸ்கொயர் ஓகேவா ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு போடலாம். பட் ஆர் 2 ஆர் இருக்கு, என்ன பண்ணிக்கணும், 6 மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கணும் சரியா.
சரி, ஹைட்ஸ் வேலை உங்களுக்கு தெரியும். எவ்வளோ ஹைட்ஸு 4 ஸோ 4 ஸ்கொயர் 16 போட்டுக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர். ஸோ டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 5 வரும். இங்கே உங்களுக்கு 2 வரும். காரணம் பாதி ஆக்கி டயமீட்டர் 10னா அந்த பாதி தான் ரேடியஸாக இருக்கும். ஸோ ஆர் 5 இருக்கும், இங்கே 2 இருக்கும். சரியா? ஸோ 5 - 2 என்னது 3 அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன ஒரு 9 வரும். 16 + 9 போட்டால் உங்களுக்கு 25 வரும். ஸோ √25 இது பிரிச்சு எடுத்தால் எல் 5 வரும். இங்கே இன்டூ ஆர் ப்ளஸ் ஆர். ஸோ 5 + 2 7 இன்டூ எல் உங்களுக்கு 5 போடுவீங்க. ஓகேவா? இப்போ 7 கேன்சலாக போயிடும். ஸோ 22 × 5 போட்டு பார்த்தீங்கன்னா 110 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி ஈஸியாக ஆன்சர் வரும். ஃபார்முலா இந்த ஃபார்முலா தெரியாட்டி கோவிந்தா. சரியா? ஃபார்முலா தெரியாட்டி முடிஞ்சு போயிடும். ஸோ முடிஞ்ச ஃபார்முலா படிச்சு வைங்க, ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் சிமிலர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு 2 இயர்ஸுக்கு கொடுத்துக்கிட்டு என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு சம் கேட்குறாங்க, அதாவது அசல் உங்களுக்கு கேட்குறாங்க. சரியா? ஸோ 2 இயர்ஸ் ஃபார்முலா டிஃபரன்ஸ் ஃபார்முலா. ஸோ D = P × R/100 the whole square அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, இப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கொடுத்தாச்சு. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 768. கரெக்டாக? அப்போ 768 = அசல் கண்டுபிடிக்கணும். இன்டூ ஆறுங்கிறது அதுக்கு 8%. அப்போ 8 × 8/100 × 100. நிறைய பேர் வந்து இந்த ஸ்கொயர் வந்து ஆர்க்கு மட்டும் நினச்சி 100 ஸ்கொயர் போட விட்டுருவாங்க, தப்பு வரும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்து கேப்பில் கட் பண்ணுங்க. சரியா? இது இந்து பண்ணிக்கோங்க. சரியா? சரி, 4 கட் பண்ணலாம். ஸோ 2 டைம்ஸு 25 வருமா? 3 4 2 டைம்ஸு 20 போட்டுக்கலாமா? 3 என்ன பண்ணலாம், கட் பண்ணும். ஸோ 2க்கு கட் பண்ணால் உங்களுக்கு 2க்கு 3 டைம்ஸு 1 இருக்கும். 8 போட்டுக்கலாம். அப்புறம் திருப்பி ஒரு 4 போட்டுக்கலாம். 384 வருமா? திருப்பி கட் பண்ணால் உங்களுக்கு 2க்கு 1 டைம்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 89 டைம்ஸ் வரும். அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் வரும். ஸோ 192 இருக்குது. கீழே 25 × 25 இருக்குது. ஓகேவா? ஒன்றும் பண்ண முடியாது, இன்ட்டு பண்ணி ஆகணும். ஸோ P = 192 × 625. 25 625 அப்போ 192 × 625 அப்படின்னு சொல்லி இன்ட்டு பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். அப்படி இல்லை பண்ணால் 8 × 8 வச்சு இதை இன்ட்டு பண்ணி கட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக கட்டாக நினைக்கிறேன். ஸோ 768 = P × 8 × 8 இந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? இது என்ன பண்ணிக்கோங்க, நான் 8 கட் பண்ணுறேன். 8 கட் பண்ண வரும் 8 9 72 பாக்கி 4 ஸோ 6 டைம்ஸ் போட்டுக்கலாமா? திருப்பி 8 கட் பண்ணி பாருங்கள், 8க்கு 1 டைமா? ஓகேவா? ஸோ 2 போட்டுக்கலாமா? 12 கிடச்சிருமா? திருப்பி பாருங்கள் 1 2 இருக்குது, இங்கே 4 0 இருக்குது. கிராஸ் இன்ட்டு பண்ணால் 1 2 4 0. ஸோ இதுவும் ஆன்சர் தான், இதுவும் ஆன்சர் தான். ஸோ கட் பண்ணுற விதம் வேரி ஆகுது. பார்த்து எடுத்து கட் பண்ணுங்கள், ஈஸி ஆன்சர் கிடைக்கும். இது சால்வ் பண்ணால் சேம் ஆன்சர் வரப்போகுது. பட் நம்ம இது ஈஸியாக இருக்கும். சொல்லணும் இல்லையா, நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணால் பார்த்துன்னு சொல்லலாம். இப்படி கட் பண்ணால் ஈஸி ஆன்சர்ஸ் கிடைக்கும்னு சொல்லி மைண்டில் நீங்கள் கெஸ் பண்ணி போட்டுக்கலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In a certain time, a sum of rupees 1,20,000 amounted to rupees 1,488 or something at the rate of 6% compound annually. ஸோ கூட்டு வட்டியில் கேட்குறான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூட்டு வட்டியில் ரூபாய் 1,25,000 ஆனது 1,48,877 6% ஆண்டு வட்டி விதத்தில் கிடைக்கிறது எனில் அதற்காகும் காலம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். என்ன ஃபார்முலா? A = P × 1 + R/100 the whole power n அப்படின்னு தெரியணும். நமக்கு என்ன கேட்குறான், n கேட்குறான். அவள் P கொண்டு வந்துடலாம். ஓகேவா? சரி, இப்போ அமௌண்ட் எழுதிக்கலாமா? 1,488,877 இந்த P கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகும், இன்டூவில் போயிடும். சார் டிவைடில் போயிடும். கரெக்டாக? டிவைட் பை PN அசல் என்ன 125,000 அதை போட்டுக்கோங்க. = 1 + R உங்களுக்கு தெரியும் 6%/100 the whole power n. கட் பண்ணலாமா? ஸோ 2 கட் பண்ண 3 டைம்ஸு, அப்புறம் 15 இருக்கும். கரெக்டாக? சரி, 1,488,777 டிவைட் பை 125,000 = 50 × 150 + 53. ஸோ 53/50 the whole power என்னன்னு வரும். சரியா? இப்போ n வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆனால் பாருங்கள், இங்கே 50 இருக்குது, இங்கே வந்து 125,000 இருக்குது. ஸோ 5 கியூப் பண்ண என்ன வரும்? 125. அப்போ 50 சொல்லும்போது 3 0 வந்துடும். ஸோ எண்ணுக்கு 3 கூட கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 50ங்கிறது இங்கே என்ன இருக்குது, 125,000 இருக்குது. மேலே 3 போட்டால் தானே கரெக்டாக வந்துருக்கணும். அப்போ என்னங்க 3 போட்டால் இதுங்க 3 போட்டால் ஆன்சர் 7 தான் முடியும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு என்ன = 3 இயர்ஸ் ஆன்சர் நீங்கள் டக்குன்னு போட்டுடலாம். அது இல்லாமல் கியூப்லாம் எடுத்து பண்ண வேண்டாம். கியூப் எடுத்து போடாங்க, வேஸ்ட் ஆஃப் டைமு. ஜஸ்ட்டு 50 இருக்குது, 125,000 வரணும் அப்படின்னா நான் கியூப் பண்ணால் தான் வரும். ஸோ கீழே கியூப்னா மேலேயும் கியூப் தான் பண்ண முடியும். எனக்கு காமன் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. அதனால் ஆன்சர் உங்களுக்கு 3 இயர்ஸ்ன்னு சொல்லி ஆன்சர் போட்டுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அரவிந்த் borrowed sum of rupees 8,000. ஓகேவா? From Akash at 7% per annum. Find the interest and amount to pay at the end of 2 years அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் தான். சரியா? ஓகே, என்ன பண்ணலாம்? இப்போ அமௌண்ட் கேட்குறாங்க. கரெக்டாக? சரி, ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன? இன்ட்ரெஸ்ட் = PNR/100. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே, இப்போ இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு என்னது கண்டுபிடிக்கணும். ஸோ I = அசல் உங்களுக்கு தெரியும் 8,000 போட்டாச்சு. இன்டூ
வட்டி தெரியும் 7% இன்டூ 2 வருஷம் டிவைட் பை 100. 2 0 கேன்சல் போட்டுக்கோங்க. 80 இன்டூ 7 இன்டூ 2 இன்டூ பண்ண ஆன்சர் கிடச்சிடும். எவ்வளோ கிடைக்கும்? 1120 கிடச்சிடும். என்ன கேட்குறான்? இன்ட்ரெஸ்ட் கேட்கல, ஃபைன் த இன்ட்ரெஸ்ட்டும் கேட்குறான், அமௌண்ட் எதுவுமே கேட்குறான். கரெக்டாக? அப்போ 1120 வச்சு ஒரு சாய்ஸ் தான் இருக்குது. ஏ சாய்ஸ் போட்டலாம். பட் இருந்தாலும் நமக்கு அமௌண்ட் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கிறதுக்கு பிரின்சிபல் கூட இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுவீங்க. 8000 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது கூட 1120 ஆட் பண்ணுங்க. கிடைக்கிற ஆன்சர் உங்களுக்கு 9120 சொல்லி ஆன்சர் உங்களுக்கு ஏ சாய்ஸ் ஈஸியாக அழகாக கிடைக்கும். சரியா? ஓகே, சரி, அடுத்த வருஷம் பாருங்கள். In a simple interest M of money amounts to rupees 6,200 in 2 years. அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 2 வருஷத்துக்கு. and rupees 6,800 in 3 years. find the principal. அசலை கேட்குறாங்க. சரியா? சரி, என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 2 வருஷம் வீடியோ பாஸ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நான் டைமுக்காண்டி நான் செய்கிறேன். ஓகேவா? ஸோ 2 இயர்ஸுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தாச்சு 6,200. ஓகேவா? அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு என்னென்னு கொடுத்தாச்சு உங்களுக்கு 6,800 கொடுத்துருக்கான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். ஓகேவா? மைனஸ் பண்ணேன். ஸோ 2 இயர்லேருந்து 3 மைனஸ் 1 வருஷமா. ஸோ 1 வருஷத்துக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கலாமா? எவ்வளோ வரும் உங்களுக்கு? 600. ஸோ 1 வருஷத்துக்கு 600 அப்படின்னா 2 இயர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? இன்ட்டு 2 போட்டுக்கலாம். ஸோ 1,200 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அமௌண்ட் தெரிஞ்சு போச்சு, என்ன இருக்குது? 6,200. வட்டி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன இருக்குது? 1,200. ஃபார்முலா தெரியும். அமௌண்ட் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ. அவன் கேட்குறது பிரின்சிபல் கேட்குறான். அப்போ பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஐ அப்படின்னு சொல்லிக்கலாமா? ஸோ பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஐ. கரெக்டு தானே? இது ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கணும். சரி, எழுதிட்டு கூடாது, மைனஸ் வச்சுக்கணும். இப்போ டக்குன்னு போட்டு போயிட்டே இருங்க. சரியா? ஸோ அமௌண்ட் வந்து என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணலாமா? என்ன வரும்? ஸோ 6,200 வட்டியை மைனஸ் பண்ணுங்கள் 1,200. ஸோ மைனஸ் பாருங்கள், ஆன்சர் உங்களுக்கு 5,000 அப்படின்னு சொல்லி ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? நீங்கள் 1 இயருக்கு 6 போட்டு 2 இயர்ஸ் போட்டாலும் சரி தான். அதில் 1 இயருக்கு 6 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 3 இயர்ஸ் போட்டாலும் சேம் தான். ஸோ 3 வருஷத்துக்கு நீங்கள் என்ன ஆயிரம்? உங்களுக்கு 1,800 வரும். சரியா? திருப்பி என்ன பண்ண 1,800 இந்த 3 இயர்ஸ் கொடுத்துருக்கான் இல்லையா, அதை மைனஸ் பண்ணணும். அப்போ சேம் ஆன்சர் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 5,000 கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் ஆன்சர் சேமாக வரும். பார்த்து போட்டுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். An aircraft can accommodate 280 people in 2 trips. It can take dash trip to take 1,400 people. 250 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1,400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்வார்கள்னு கேட்குறாங்க. சரியா? சரி, பார்க்கலாம். ஸோ 280 பீப்புள். ஸோ 280 பீப்புள் இருக்காங்க. ஸோ 2 ட்ரிப் எடுத்துக்கிறாங்க. எனக்கு வந்து 1,400 பீப்புள் மக்கள் இருந்தாங்க அப்படின்னா எத்தனை ட்ரிப் கேட்குறாங்க. எனக்கு பர்சன்ஸ் கவுண்ட் கூடுது. ஸோ பர்சன்ஸ் கவுண்ட் கூடனா ட்ரிப் பண்ணால் எனக்கு கண்டிப்பாக கூட தான் செய்யும். ஸோ 2 சேம் டேரக்ஷனாக மாற்றி போட்டு ஹெச்சுக்கு ஆப்போசிட் இருக்கு இல்லையா, அதை மாற்றி போட்டு கட் பண்ணுவீங்க. கட் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த 2 போடலாமா? 0 கேன்சலாக போயிடும். அப்புறம் 7 கட் பண்ணால் 2 டைம்ஸ் 0, 4 டைம்ஸு, திருப்பி 4 கட் இதுதான் 5 டைம்ஸு. ஸோ 5 into 2 போட்டால் உங்களுக்கு ஆன்சர் 10 அப்படின்னு சொல்லி ஈஸியாக சூப்பராக அழகாக கிடச்சிரும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹீட்டர் யூசர்ஸ் 3 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ரீட்னு பார்த்துக்குவோம். சரியா? ஒரு ஹீட்டர் இருக்கான். 40 நிமிஷத்தில் எனக்கு 3 யூனிட்ஸ் கரண்ட் கன்சியூம் பண்ணுது. அப்போ 2 ஹவர்ஸ்னால் எவ்வளவு கரண்ட் எடுக்கும்? 2 ஹவர்ஸில் எவ்வளோ கன்சியூம் பண்ணு கேட்குறாங்க. சரியா? ஸோ 3 யூனிட்ஸ் 3 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டது. ஏன்னா 2 ஹவர்ஸ்ன்னு இருக்குது. 2 ஹவர்ஸ் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? 60 மினிட்ஸ் 1 ஹவர், 2 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ், சாரி 1 மினிட் போட்டுக்கலாமா? ஓகேவா? ஸோ 10 நிமிஷம் 3 யூனிட் 1 மினிட்ஸ் டைம் கூடுதுன்னா கண்டிப்பாக என்ன எனக்கு அந்த கன்சப்ஷன் ஜாஸ்தியாகும். 2 சேம் டைரக்ஷன்னா எக்ஸுக்கு ஆப்போசிட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மாற்றி போட்டு கட் பண்ணணும். அடிக்கடி சொல்கிற டாபிக்ஸ் 40 10 இல்லை 40. ஓகேவா? 0 கேன்சலாக போயிடும். இது 3 டைம்ஸு. ஸோ 3 into 3 போட்ட ஆன்சர் உங்களுக்கு 9 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். இதெல்லாம் என்ன கொஸ்டின் பாருங்கள், சிம்பிள் டக்குன்னு போயிட்டே இருக்கும். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுக்குறான்? t² - 13t எல்சிஎம் கேட்குறான். ஓகே, இது ஒரு செட்டு, இது ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம் கேட்குறாங்க. சரியா? இப்போ ஸ்கொயர் தான். t² - 13t + 42. 42ங்கிறது பெருக்கல் தொகை. இது வந்து சம் பண்ணணும். ஸோ நம்பரை இன்ட்டு பண்ணால் 42 வரணும். இப்போ ப்ளஸ்ஸோ மைனஸ் பண்ணால் -13 வரணும். ஸோ நம்ம எடுத்துக்கலாமா? ட்ரையல் மெத்தட் தான். தெரியல அப்போ 42 பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்துருங்க. எடுத்தால் 6 7 போடுவீங்க. அப்போ 6 7 யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக -6 -7. சரியா? போட்டால் ப்ளஸ் 42 இன்ட்டு பண்ணி கிடச்சிரும். அதே -6 -7 போடும்போது சம் பண்ணால் -13 கிடச்சிரும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதுக்கு மட்டும் உங்களுக்கு t - 6 t ப்ளஸ் வராதுல t -7 கிடைக்கும். ஓகேவா? செகண்ட் பாருங்கள். t² - 36 இருக்குது. அப்போ t² - 6² போட்டுக்கலாம். பார்த்தார அப்போ a² - b² இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? a + b × a - b அப்படின்னு போட்டுக்கலாமா? ஓகேவா? அடுத்து பாருங்கள். t - 7³ இருக்குது. ஸோ t - 7³ அப்படின்னு சொல்லும்போது a - b whole cube இருக்குது. கரெக்டாக?
அப்போ a மைனஸ் பி ஹோல் கியூப்னு இருக்குங்கிற பட்சத்தில் என்ன பண்ணிக்கணும், கன்ஃபார்ம் வந்து நீங்கள் பிரித்து பார்க்கலாம், அது தப்பு இல்லை, கரெக்டு தான். பட் இந்த இடத்துல எல்சிஎம் கேர்னா பிரித்து பார்க்க அவசியம் இல்லை, நான் டி மைனஸ் அப்படியே போட்டுறேன். ஓகேவா, இப்போ பாருங்க நமக்கு டி மைனஸ் சிக்ஸ்ன்னு இருக்கு, ஓகேவா, டி ப்ளஸ் சிக்ஸ்ன்னு இருக்கு, இங்கே டி மைனஸ் 7 இருக்கு. கேட்குற கொஸ்டின் எல்சிஎம் கொஸ்டின். அப்போ என்ன பண்ண எல்சிஎம் என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் எடுக்கணும். ஸோ டி மைனஸ் 6 எடுப்பேன், அப்புறம் டி ப்ளஸ் 6 எடுப்பேன், அதுக்கப்புறம் டி மைனஸ் 7 எடுப்பேன். பட் டி மைனஸ் 7 தான் டேர்ம்ஸ் இருக்குது, பட் டி மைனஸ் 7 மட்டும் பெரிய நம்பர் பார்க்கணும். ஸோ 3 இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாய்ஸ் எதுன்னு பார்த்து ஆன்சர் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ சி சாய்ஸை கரெக்டாக இருக்குது. டி மைனஸ் 6, டி ப்ளஸ் 6, டி மைனஸ் 7ல் இது உங்களுக்கு பெரிய பவரை பார்த்து போட்டுக்கோம். லாஸ்ட் பார்ட்டே பார்த்துருப்போம், நிறையாவே பார்த்துட்டோம். எல்சிஎம் பொறுத்தவரை பவர் பெருசாக போடணும், ஹைட்ஸே பொறுத்தவரை ஹைட்ஸில் பவர் சின்னதாக போடணும். சரியா, ஹைட்ஸேப்னா லெட்டர்ஸ் காமனாக இருக்கணும், எல்சிஎம்னா எல்லா நம்பர்ஸ் எடுத்து போட்டுக்கணும். சரியா, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பாசிட்டிவ் வால்யூம் ஆஃப் வெசல் that can be used to measure exactly the volume of milk in can of 100 liter, 120 liter and 16 liters அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா, ஸோ முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 100 லிட்டர், 120 லிட்டர், 160 லிட்டர் கொள்ளளவுக்குள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? சரியா, ஸோ ட்ரை பண்ணலாமா? ரொம்ப ஈஸி கொஸ்டின் தானே, ஓகேவா. ஸோ 3 வெசல் இருக்கு, 3 வெசலில் லிட்டர் கொடுத்துருக்காங்க, அது அளந்து ஊற்றுற மாதிரி எனக்கு என்ன கேட்குறாங்க, கண்டென்ட் கேட்குறாங்க. சரியா, என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு காமனாக இருக்கணும். சரி, ஒரே பீக்கு தான் இருக்கணும், அளந்து ஊற்றும் போது 3க்கும் காமனாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்த வேல்யூஸ் என்ன பண்ணிக்கோங்க, காமன் சொல்லிட்டாங்க இல்லையா, ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, ஹைட் செவர் தான் போதும். சரியா, ஸோ 100 லிட்டர்னு இருக்குது, 120 லிட்டர்னு இருக்குது, 116 இருக்குது, இந்த 3லையும் 0 காமனாக இருக்குது. இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், அந்த 0ஸை விட்டுறேன். சரியா, ஹைட்ஸை போடுங்க. ஸோ 5 போடுவீங்க, 6 போடுவீங்க, அப்புறம் 8 போடுவீங்க. இது கட் பண்ண முடியாது, ஏன்னா 5, 6, 8ங்கிறது ஒரு ஈவன் ஆரம்பம் வந்துச்சு, கட் பண்ண முடியாது, நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 2 தான் ஹைட்ஸையும் போட்டக்கூடாது. இந்த 10/10 போட்டிங்க இல்லையா, அப்போ 3 என்ன பண்ண லாஸ்ட்டில் அந்த 0 இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ 20 வரும். ஸோ 20 லிட்டர் கேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 லிட்டர் கேனில் வச்சு 5 டைம்ஸ் வந்து ஊற்றிக்கலாம். 120 லிட்டர்ஸ் பார்த்தீங்களா, அதை 6 டைம்ஸ் எடுத்து ஊற்றிக்கலாம். 160 வந்து 8 டைம்ஸ் எடுத்து நீங்கள் அளந்து ஊற்றிக்கலாம். சரியா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினும் இதுக்கு அடுத்த கொஸ்டினும் உங்களுக்கு சேம் தான். சரி, ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, அதே கொஸ்டின் தான். ஓகேவா, என்ன டிஃப்ரென்ஸ்னா, இங்கே டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்க, அதே கொஸ்டின் கொடுத்து உங்களுக்கு சம் கேட்குறாங்க. ஆனால் மொத்தம் ரெண்டும் உங்களுக்கு சேம் கான்செப்ட், சேம் மாடல் கொஸ்டின் தான். சரியா, சரி, ஒன்று மட்டும் பண்ணுறேன், 2 கொஸ்டின் நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா, சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இருக்குது. 2 நம்பருக்கு எல்சிஎம் கொடுத்தாச்சு 630, அதே 2 நம்பருக்கு ஹைட்ஸே கொடுத்தாச்சு 9. ஓகேவா, 2 நம்பர் ஆட் பண்ணால், சம் ஆஃப் ஆட் பண்ணால் 153 கொடுத்துட்டாங்க. இப்போ பி கேட்குறாங்க, சார் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்க. சரியா, எழுதிக்கலாமா, எல்சிஎம் கொடுத்தாச்சு, எவ்வளவு எக்ஸாம் எழுதிட்டுருக்கூடாது, உங்களுக்கு புரியாமல் எழுதி போடுறேன். சரியா, எல்சிஎம் 630, ஹைட்ஸேஃப் உங்களுக்கு தெரியும் 9. சரியா, நமக்கு ஃபார்முலா என்ன, ஃபார்முலா தெரியும் இல்லையா, என்ன ஃபார்முலா, x இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹைட்ஸேஃப் அப்படின்னு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அதையும் ஹைட்ஸேஃப் பவர் n-1 வரும். இந்த 2 நம்பர்ஸ் தான், அதனால் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. சரியா, சரி, எக்ஸுக்கு என்ன பண்ண ஏன்னு எடுத்துக்கிறேன், ஒய்க்கு நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ 2 நம்பர் ஆட் பண்ணால் 150 கொடுத்தோன்னா, அப்போ a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 151 போட்டுக்கலாமா, கரெக்டு தானே. இதை யூஸ் பண்ணி b இஸ் ஈக்குவல் டு 153 மைனஸ் n போட்டுக்கலாமா, கரெக்டு தானே. இப்போ இந்த ஃபார்ம் சப்ஸ்டிட் பண்ணுறேன், ஏன்னா எக்ஸ் இன்டு ஒய், எக்ஸ் ஏன்னு தெரியும், ஏக்குவல் தெரியும், ஏக்குவல் தெரியுமா உங்களுக்கு தெரியாது. ஆமாம், ஏக்குவல் உங்களுக்கு டேரெக்டாக தெரியாது, ஆனால் எக்ஸ் இன்டு எல்சிஎம் வச்சு உங்களுக்கு தெரியும். அப்போ 630 இன்ட்டு ஹைட்ஸேஃப் 9 போட்டுக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு நான் ஏனே போட்டுக்கிறேன். ஸோ ஏ இன்ட்டு பி எனக்கு தெரியும் 153 மைனஸ் ஏ உள்ள கொண்டு போகிறேன், இங்கே இன்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ 630 இன்ட்டு 9 போட்டு பார்த்தா 5670 கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு 153a மைனஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவா, இப்போ எல்லாம் உழைச்ச கொண்டு வரேன், கொண்டு என்ன வரும், மைனஸ் ஏ ஸ்கொயரு ப்ளஸ் 153a மைனஸ் 15670 இஸ் ஈக்குவல் 0. எல்லாம் ஒரே டைமில் ஈக்குவேஷன் கொண்டு வரேன். சரியா, ஸ்டார்டிங் மைனஸ் இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அப்போ கம்ப்ளீட் என்ன பண்ணுறேன், எல்லா நம்பரையும் மைனஸ் வச்சு இன்ட்டு பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போ எனக்கு இன்ட்டு பண்ணால் 5670 கிடைக்கணும், சம் பண்ணால் மைனஸ் 153 கிடைக்கணும். சரியா, இது ட்ரையல் எரர் மெத்தட் தான். அப்படி இல்லாட்டி எல்சிஎம் எடுத்துருங்க, 5 6 7 0 எல்சிஎம் எடுத்து பாருங்கள், நம்பர்ஸ் நிறையா கிடைக்கும். அதாச்சும் 2 நம்பர்ஸ் பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ கரெக்டாக பார்த்தா மைனஸ் 90, மைனஸ் 63 அப்படின்னு எடுத்தால் கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா, ஸோ மைனஸ் நம்ம செய்ய மாட்டோம். ஸோ ஏசிக்கு 19 போட்டுக்கலாம், பி ஈக்குவல் டு 63, சாரி ஏசி ஈக்குவல் டு 19 போட்டுக்கலாம். சேம் ஏ உங்களுக்கு 61 வரும், ரெண்டுமே வரும். சரியா, இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டிங்க, பி கண்டுபிடிக்கணும்.
சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே பி ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 2 வேல்யூ வரும். ஸோ பி ஈக்குவல் 153 மைனஸ் ஏ, இது ஒரு ஆன்சர் வரும். 2 நம்பர் இருக்கனால பி ஈக்குவல் 153 மைனஸ் 63 போடலாம். சரியா? மைனஸ் 90 போட்டால் 63 கிடைக்கும், மைனஸ் 63 போட்டால் 90 கிடைக்கும். அவன் கேட்குறது ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறான். எப்படினாலும் சரி தான். 90 எடுத்தீங்கன்னா 63 எடுத்து பாருங்கள். ஸோ 90 மைனஸ் 63 போட்டாலும் சேம் ஆன்சர் தான். அதில் 63 எடுத்து போட்டிங்கன்னா 90 போடுவீங்களா? அப்போ 63 டிஃப்ரென்ஸ் 90 போட்டாலும் எனக்கு என்ன தான் சேம் ஆன்சர் 27 தான் கிடைக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ஆன்சர் 27 சொல்லி எனக்கு சி சாய்ஸ் வந்து ஆன்சர் வரும். சரியா? இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். இது வந்து இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடில் இது வந்து புக்கில் இருக்குது. இந்த கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. இது அப்படி தான் ஈஸி கொஸ்டின் தான், பார்த்து வச்சுக்கோங்க. இதே மாடல் பேஸ் தான் கேட்குறான். இது சம் கேட்குறான், அங்கே டிஃப்ரென்ஸ் கேட்குறான். மற்றபடி சேம் கான்செப்ட். சரியா? ஸோ இந்த சம் நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த சமச்சீர் புக்கில் இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இதே சம் புக்கில் இருக்குது, சொல்லி கொடுத்துட்டேன். பார்க்காதவங்க நியூஸ் வந்து மேத்ஸ் ஃபோல்டர் செக் பார்த்துக்கோங்க. பட் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே கான்செப்டில் அங்கே செய்கிற மாதிரி இருக்கும். அதான் ஸ்கிப் பண்ணுறேன். ஆல்ரெடி சேனல் வீடியோஸ் இருக்குது, அதை பார்க்காதவங்க பார்த்துடணும். அப்படி இல்லாட்டி இதே மாடல் ட்ரை பண்ணுங்கள். டவுட்டை கேட்டுருங்க. கமெண்ட்ஸாக கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிடலாம். டெலிகிராம் குரூப் லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன். அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணால் தான் ஏதாச்சும் நான் கண்டென்ட் கொடுக்குறேன், ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும், டக்குன்னு ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ளஸ் வெப்சைட் லிங்க் இதில் கொடுத்துருக்கேன். இந்த டெஸ்ட் பேட்சுக்காக இருக்கட்டும், வேறு ஏதாச்சும் நோட்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாமே வெப்சைட்டில் கொடுத்துருவோம். வெப்சைட் பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக ஃப்ரீ நோட்ஸ் கிடச்சிரும். சேனலில் ஃப்ரீயாக வீடியோஸ் கிடச்சிரும். டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும் நம்ம எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேயாக இருக்கட்டும், டிஎன்பிசி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் டெஸ்ட் பேட்ச் சப்ஜெக்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கும் உங்களுக்கு லிங்க் இதில் கொடுத்துருக்கேன். தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? எக்ஸாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்க முடியாது, நிறைய ஒர்க் இருக்குது, நிறைய வேறு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது மட்டும் உங்களுக்கு காஸ்ட் இருக்கும். அது ரொம்ப கம்மியான ரேட் இருக்கும். மற்றபடி வீடியோஸும் கண்டென்ட் உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கோங்க. படித்து பாஸ் ஆகிக்கோங்க. சரியா? இந்த கோர்ஸ் ஆன்சர் 36 வரும். வரல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் சொல்லி கொடுத்துட்றேன். லிங்க் அனுப்புறேன், பார்த்துக்கோங்க. பட் சமச்சீர் புக்கில் சொல்லி கொடுத்த சம்னால ஸ்கிப் பண்ணுறேன். சரியா? அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தது அப்படியே நீங்கள் செய்ய போகிறீங்க. ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஆன்சர் 36 வராட்டு முன்னாடி கேளுங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கவின் ஸ்கோர் 15 on 25. ஓகேவா? அந்த 15 அவுட்டர் நோய் எடுத்தாங்க இல்லையா, அதுக்கு 100% கேட்குறாங்க. ஸோ 15 மார்க் இருக்குது, எடுத்து 25 மார்க்கு. சார் 25 கொஞ்சம் எடுத்துருக்காங்க. கேட்குற பர்சன்டேஜ் ஸோ கட் பண்ணால் 4 times 15 to 4 போட்ட ஆன்சர் உங்களுக்கு 60%. 1.5 செகண்ட், 1.5 மார்க்குக்கு 1.5 செகண்ட் ஆகாது, ஈஸியாக போட்டுக்கலாம். பட் இந்த கொஸ்டின் அதே 1.5 மார்க் தான். பட் கொஞ்சம் எந்த போகிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த கொஸ்டின் மொதல் பண்ணணும், எந்த கொஸ்டின் ரெண்டாவது அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம். இன்னும் இந்த கொஸ்டின் எனக்கு உறுதியிலே இருக்குது, ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ரிப்பீட் பண்ணக்கூடாதுங்கிறத நான் என்ன பண்ணுறேன், அடுத்த போகிறேன். சரியா? சரி, அடுத்த பாருங்கள். ஈச் டே, இது முடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஈச் டே த ஒர்க்கர்ஸ் drill down 22 feet until they hit a pool of water. தண்ணி கிடைக்க வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 22 அடி என்ன பண்ணுறாங்க, தோண்டிட்டு போகிறாங்க. தண்ணி வந்து கரெக்டாக 110 ஃபீட் இருக்கு அப்படின்னா எத்தனை நாள் கழிச்சு எனக்கு தண்ணி கிடைக்குன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ 110 ஃபீட் தண்ணி இருக்குது. ஒவ்வொரு நாளும் 22 ஃபீட் தோன்றேன். அப்படி தோணுன்னா எத்தனை நாட்கள்? அப்போ 110/20 போட்டுக்கலாமா? ஏன்னா ஃபஸ்ட் டேல 22 ஃபீட் தோண்டிருப்பாங்க, செகண்ட் டே 44. அப்படி போட்டு பார்க்குறத விட 110 ஃபீட்டை 22ஆல் டிவைட் பண்ணால் மொத்தம் எத்தனை நாட்களும் கிடச்சிடும். கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக 5 days உங்களுக்கு தண்ணி வந்து வர மாதிரி இருக்கும். சரியா? ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின், ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுக்கும் இந்த கொஸ்டினில் கொஞ்சம் ஹிண்ட்ஸ் தாரேன். சரியா? உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அந்த குவாலிட்டி கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல செய்யறேன். அவங்க ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ b² + 8b - 308 அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் வரும். சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு -14 அப்புறம் 22 நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த 308 நீங்கள் எப்படி சேர்த்தா -14 22 வரும். அதை நீங்கள் மைனஸை ப்ளஸ் ஆகணும், ப்ளஸ் மைனஸ் ஆகணும். அது ஆக்குனா -14 + 14 மாறிடும். 21 உங்களுக்கு -1 போயிடும். ஓகேவா? இந்த மைனஸ்ங்கிறத நீங்கள் கன்சர்ன் விட்டுருங்க. பி இங்கே வந்து பிரச்சனை, ரெண்டுமே ப்ளஸ் இருந்துச்சு, அதனால் ரெண்டுமே எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்னால மைனஸை விட்டுடலாம். ஓகேவா? இப்போ நாங்கள் பி கண்டுபிடிச்சாச்சா? இப்போ என்ன கேட்குறான், a + b கேட்குறான். ஸோ 14ங்கிறது பி வேல்யூ, ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டான். சம் உங்களுக்கு 8 என்ன கொடுத்துருக்கான், டிஃப்ரென்ஸ் வந்து 8 கொடுத்தாச்சா? கண்டிப்பாக அங்கே ப்ளஸ் வந்துருக்கும். ஸோ 14 + 8 போட்டால் உங்களுக்கு 14 + 8 போட்டால் உங்களுக்கு 22 அப்படின்னு சொல்லி வரும். கரெக்டாக? அப்போ B14 தெரிஞ்சு போச்சு, 8 தெரிஞ்சு போச்சு. ரெண்டு ஆட் பண்ணால் உங்களுக்கு 36 கிடைக்கும். ஷார்ட்டாக சொன்னால் பி வேல்யூ 14, ஓகேவா? ஏ வேல்யூ 22. ரெண்டையும் ஆட் பண்ணி கொஸ்டின் கேட்குறான், ஆட் பண்ண 36 கிடைக்கும். அவ்வளோதான். திருப்பின்னு சொல்கிறேன், இதே பேட்டர்ன் ஸ்டெப் எழுதி கொண்டு வாங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு அவுட்லைனுக்காக கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். சரியா? ஸோ வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க. மறக்காமல் நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வெப்சைட்லேயே மேலே அலோன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஏதாவது நோட்ஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, டேக் கேர்.